ஏய் முனியப்பன் பேசுகிறப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணுமென்னு கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. அதில் என்னப்பா இருந்துச்சு, மன்னராட்சியில் விவசாயம் பண்ணி அந்தந்த கிராமத்தை கொடுத்துருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் பாடுபட்டு சாப்பிட்டுக்கோ, காய்கறி நெல் இதை போட்டு சாப்பிடுவோம், உயிர் வாழ்றதுக்கு தான் நான் கொடுத்துருக்கோம்னு கொடுத்துருப்பான் மன்னராட்சியில். அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் அப்படித்தான். இப்போ அரசு ஜமீன் காலத்தில் பாடுபட்டு கிராமம் பூரா அப்படி தான் நடந்து கொண்டே இருந்தது. இந்த பேயை பூரா கொடியை தூக்கி இவன்கிட்ட பூரா கையெழுத்துக்களை வாங்கி பூரா பாழாக்கிட்டான். கையெழுத்துக்களை வாங்கி பாழாக்கிட்டான் கொடியை தூக்கி. அதான் ஒரு கொடி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு பிச்சு ரோட்டு காட்டில் பிச்சிருவான். எஃப்ஐஆர் போட்டாரா கணக்கு? எஃப்ஐஆர் போட வேண்டிய வந்தால் போடுவான். எஃப்ஐஆர் போட்டு பிச்சு கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவான். ஒழுங்காக போச்சொல்லு. நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி கோர்ட்டார் பார்க்க வேண்டாமா? பூரா 1000 ஏக்கர் 500 ஏக்கர் பூரா விளைஞ்சி விற்று தின்னிட்டாலே தான். எப்படியே பூமியை விற்பான், பூமியில் விளையை விற்பான், பூமியை கூறு அடிப்பான், கூறு பில்டிங் போடுவான், 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலை போடுவான். இதெல்லாம் நீ பார்க்கலையாப்பா கோர்ட்டார் கணக்கு? இப்போ ஏட்டில் உள்ள கணக்கு எடுத்து பார்த்து சொல்கிறார். ஏட்டில் இது கடைசி ஜென்மத்தில் இப்படி தான் பண்ணி வச்சுருப்பான். பூமியை அழிச்சு வச்சுருப்பான், எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருப்பான். கணக்கை நம்ம விட்டுறணும். குடுப்பு குடிக்கையில் சிட்டி கிராமத்தில் அடைச்சி விட்டுக்கிட்டு அங்கங்கே கிடக்கிற மில்லு தொழிற்சாலை உள்ளவனை பூரா அப்படியே குடும்பத்தோடு தூக்கி அப்படியே ஒரு பக்கம் செதுக்கேஞ்சுவான், அடியும் கொடுப்பான். கும்மலாக தூக்குவான், குடும்பம் வாரி தூக்குவான். பார்க்க வேண்டாமாப்பா? நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா சிவன் ஆலயம் பூராமே இருக்குது. எல்லாம் ஐயா ஆலயம் பூரா இருக்கா இல்லையா? என்னப்பா விட்டுட்டீங்களப்பா? விட்டு இப்போ மிதக்க அங்கே வர டெல்லியில் கோடி 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 அவர் முண்டச்சி உட்காந்து ஆட்டு தான். முண்டச்சி கருவா முண்டாச்சி அது கர்ண பாரு. வெளிநாட்டு கழுதை எப்படி வந்து இந்த ஜென்மத்தில் தாய் இந்தியா நாட்டில் கிடந்து எப்படி ஆட்டுதா வெளிநாட்டுக்காரி. வெளிநாட்டுக்காரி அங்கே ஆங்காங்கில் கிடந்த கழுதை கருங்கழுதை இந்த ஜென்மத்தில் இங்கே வந்து கையெழுத்து போட்டு பூமியை பாழாக்குதா தாய் இந்தியா நாடு முழுவதும். அவளை நான் இந்த வச்சு அவளை மூஞ்சில் ஒரு எத்த வேண்டிய இடத்துல ஒரு எத்தி அவளை நாசம் பண்ணி விட்டுருவேன். முக்கால் சத்தியம் முனியப்பன் போட்டோம்ப்பா கணக்கு. கோர்ட்டார் பார்க்க வேண்டாமாப்பா? எப்படி நிற்காரும் பாருப்பா. பூமியில் பயப்பட மாட்டேங்கிற பயம் வர வேண்டாமா? பயம் கொடுத்துருவார். செகண்டில் கொடுக்கக்கூடிய கணக்கு கடவுள் தான் கொடுக்க முடியும். செகண்டில் கொடுத்துருவார். அப்படியே ஈரக்கொலையை ஆட விட்டுருவார் உலக நாடை. முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு. பார்க்க வேண்டாமாப்பா? பூரா பாரு. ஒவ்வொரு நாட்டுக்காரனும் லோடு லோடா தள்ளி அந்த பேப்பரை அது 2ஆம் நம்பரை திரிச்சு பூமியை பாழாக்குதான். எல்லாம் காவல்துறையிலேருந்து அனைத்து அதிகாரியை ஒரு அதிகாரி விட மாட்டார். பூமியில் கையெழுத்து போட்டு தின்னவன் போனவன் வந்தவன் கலெக்டர் தாசில்தார் விஓ பத்திரப்பதிவு வென்று அப்படியே அளக்க போகிறான்ல வென்று 2 கையை பிச்சு நடுரோட்டில் காணொலியில் விடுவார். அடுத்தாப்பில் பத்திரத்துக்கு எழுதி கொடுக்கான்ல, பத்திரமா போட யார் கொடுத்துருக்காரா? பட்டா பவர் கொடுத்துருக்காரா கடவுள்? பார்க்க வேண்டாமாப்பா? பட்டா பவர் கொடுத்துருக்காரா இல்லையா? இப்போ அவர் பட்டாவில் உட்காந்துருக்காரு. எங்கே? சிவன் கோயில் எல்லா ஆலயத்திலும் அவர் பட்டாவில் உட்காந்துருக்காரு. ஏன் சொத்துரா நான் உட்காந்துருக்கேங்காரு. இப்போ நீ என்ன சொல்ல போகிற? கோர்ட்டார் நீதிபதி கோர்ட்டில் பதில் சொல்லுங்காரு. புரிஞ்சுக்காப்பா? ஒவ்வொரு சைடாக நாங்கள் கணக்கு போட்டோம்னா ஒவ்வொரு மாதிரி பூமியில் நிற்பார். இப்போ பார்த்துக்கோ எப்படி நிற்காரு பார்த்துக்கோ. துவைச்சி எடுத்து போட மாட்டார். முக்கால் சதி